பகவானுடைய வடிவங்கள் பல இருந்தாலும் மூலஸ்வரூபங்கிறது ஜோதி வடிவம். அக்னிக்குள்ளே எதை கொடுத்தாலும் எல்லாமே அக்னியாக மாற்றக்கூடிய தன்மை அந்த அக்னிக்கு உண்டு. அதனால தான் பகவான் பஞ்சபூதங்களில் ஜோதி வடிவாக காட்சி தரும். எல்லாருக்கும் மலைக்கு போய் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. திருவாபரணம் நம்ம கண் முன்னாடி போக, திருவாபரணத்துக்கு துணையாக கிருஷ்ணபிறந்து வர, அதை அனுபவிக்கும் போது தான் நான் சொல்ல முடியும் இதை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு வார்த்தையால் விவரித்து உணர வைக்க முடியாது. நீயும் நானும் ஒன்றாக கலப்பதே மோட்சம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய தத்துவத்தை பகவான் இந்த ஜோதி வடிவத்தில் காட்டுறான். தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். இதுல சபரிமலை யாத்திரையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மகர ஜோதி அப்படிங்கிறது. ஏன்னா பகவானுடைய வடிவங்கள் பல இருந்தாலும் மூலஸ்வரூபங்கிறது ஜோதி வடிவம். பரஞ்சோதி ரூபம் பஜே பூதநாதம்னு சொல்லுவோம். இந்த ஜோதி அப்படிங்கிறது அக்னியோடைய வடிவமாக, பஞ்சபூதங்களில் அக்னி வடிவமாக இருக்கக்கூடிய ஜோதி. இதுல அக்னிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு.